ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறேன். எக் நூடுல்ஸ் ஆம்லேட். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நூடுல்ஸை வேக வச்சிடலாம். ஒரு கடாயில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சூடானோடனே நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ்லாம் வெந்துடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். ஒரு பவுலில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேப்சிகம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை தவாவில் ஊற்றிக்கலாம். ஒரு சைடு வெந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு சைடு வெந்துக்குது. சைட்லலாம் எடுத்து விட்டுக்கலாம். ஆம்லெட்டை ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சூப்பரான எக் நூடுல்ஸ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு. வாவ், சூப்பராக இருக்குது. உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எக் நூடுல்ஸ் ஆம்லெட் செஞ்சுருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.